வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம நியூ இயர் கேக்கு வீட்டிலேயே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். நம்ம பொதுவாகவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணுன்னா நம்ம எந்த கப்பாக பயன்படுத்துகிறோமோ அதே கப்பில் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டான பதத்துக்கு கரெக்டாக வரும். நான் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு ஏலக்காய், அப்புறம் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற ரீஃபண்ட் ஆயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில், கெட்டியமாக இருக்க ஒரு தயிர் அது ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பால், திக்கான பால், அதுவும் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு 5 நிமிஷம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா இருக்கும். ரொம்பவும் குறப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. நமக்கு கையில் தொட்டு பார்த்தா தெரியும், அந்தளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சலித்து வச்சுருந்த கோதுமை மாவு அது ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். நம்ம எப்போவுமே ஸ்வீட் பண்ணுறப்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்தா மட்டும்தான் அந்த ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை எந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய்யும் கொஞ்சமாக கோதுமை மாவும் போட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த கேக் பேட்டரை நம்ம ஊற்றிடுறோம். இது பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு தம் போடுற மெத்தட் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா இது சில்வர் கடையை நான் பயன்படுத்துறதுனால நேரடியாக நான் அடுப்பில் வைக்கலை. தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் கடாய் சட்டியை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் நான் இந்த கேக் பேட்டரை வைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. எவ்வளோ அழகாக உப்பி பப்புன்னு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கேக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கதா ஒரு அர்த்தம். இது நம்ம ஒரு 40 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். நம்ம அவசரப்பட்டோன்னா கேக்கு சூப்பராக ரெடி ஆகாது. எந்த ஒரு சமையல் பண்ணுறதுனால நமக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். ஒரு 40 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறப்ப ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸுக்கு ஃபுல் சிம்மில் வச்சிங்கன்னா மட்டும்தான் கேக்கு சூப்பராக ரெடி ஆகும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடுப்பும் தீஞ்சிரும், கேக்கும் தீஞ்சிரும், பார்த்துக்கோங்க. அதனால் இந்த பதத்தில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு நியூ இயர் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஹாப்பி நியூ இயர்.